நிறைய படிக்கின்றவர்களுக்குத்தான் சில விஷயங்கள் முன்னால் இருக்கின்றது என்ன என்பது புரிந்து போகிறது. பெரிய விஷயம் படிக்கிறது. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, படிக்கிறதுல சுணக்கம் காட்டுகிறீர்கள். படிச்சாதான் எதெல்லாம் படிக்க கூடாதுங்கிறது தெரியணும், அதுக்காக படிக்கணும். எதையெல்லாம் படிக்கணும்னு தெரியணும், அதனால படிக்கணும். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க இந்த சேவல் சண்டை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கியா பாப்பா? சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு. எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க. இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைரக்டர் பேர் என்னப்பா? சரி விடுங்க. லியோ படம் வந்துச்சு, அது டைரக்டர் பேரு. ஜெயிலர் படம் டைரக்டர். இஸ்ரோ இயக்கத்தினுடைய டைரக்டர் சோம்நாத்னு தெரியாது, ஆனா இவங்க பேர்லாம் தெரியும். இப்போ சொல்லிட்டு போறேன், இந்த ஆசிரியர் இதை சொல்லிட்டு போறேன். நீங்க படம் பேர் சொன்ன உடனே ஒரு டைரக்டர் பேர் சொன்னீங்கல்ல, அது தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. இப்ப நான் சொன்னல இஸ்ரோ சோம்நாத் சார்னு சொன்னல, அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம், நாம நிறைய பெரிய ஆள் ஆகலாம், நாம பயணம் செய்யலாம், நாம பதவியில் உட்காரலாம், நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம், நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. யாரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பது பெரிதினும் பெரிது.